அன்பு இறைமக்களே, அனைவருக்கும் இந்நாள் இறைவனின் அருளால் நல்லதொரு நாளாக அமைய வேண்டுகிறேன். இன்று நாம் எடுத்துக்கொள்ளப் போகும் ஜப கருத்து குடிபோதைக்கு அடிமையாக இருக்கும் அனைவருக்காக. இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம இன்னைக்கு எடுத்துக்கணும் கவனத்தில். ஏன்னா மதுங்கிறது எப்படி ஒரு குடும்பத்தை ஒரு நல்ல மனிதனை அவனோட வாழ்வை சிதைக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதையும் மீறி அந்த மதுவை தான் நாடி மக்கள் போகிறாங்க. அது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நம்மளோட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட அரசாங்கமே மது ஆலைகள் எடுத்து நடத்துறது தான் இன்னும் ஒரு மனவேதனையான விஷயம். அதை கடவுள் நிச்சயமாக அதுக்கு ஒரு வழியை காட்டுவார். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மாறணும். அடிமையாக இருக்கிறது தான் தப்புன்னு நான் சொல்ல வரேன். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற நம்மளோட மக்களோட மனநிலையை பாருங்களேன், கொஞ்சம் உற்று நோக்கி பாருங்க. ஒரு நாளைக்கு 500-600 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு மனுஷனும் போய் குடிக்கிறதுக்காக செலவழிக்கிற காசு 300-400 ரூபாய் ஒரு நாளைக்கு செலவு பண்ணிடுறாங்க. அந்த மிச்சம் இருக்கிற காசை கொண்டு போய் கொடுத்து அதை வச்சு தான் அந்த வீட்டில் இருக்கிற பெண்மணி ஆகட்டும், அந்த குடும்ப தலைவி அந்த குடும்பத்தை வழி நடத்த வேண்டியனுங்கிற கட்டாயம் இருக்கு. இது எவ்வளோ ஒரு கொடுமை சிந்திச்சு பாருங்க. மனிதனோட வாழ்க்கையில பண தேவை எல்லாருக்குமா இருக்கு. ஆனால் அதையும் தாண்டி இந்த மது போதைங்கிற பழக்கத்தில் அடிமையாகி பல வகையான இன்னல்களை தமிழ்நாட்டு இளைஞர்களும் சரி, தமிழ்நாட்டில் உழைக்கிற வர்க்கத்திலும் சரி, மேல்தட்டில் இருக்கவங்களும் சரி. ஏன்னா மேல்தட்டில் இருக்கவங்களுக்கும் பாதிப்பு வராதான்னு கேட்டால் அவங்களுக்கு உடல் பாதிப்பு வருது. அவங்கள அறியாமையே பணம் சம்பாதிக்கிறாங்க. அதே டைம்ல இந்த மாதிரி மது விஷயங்கள் அடிமையாகி, போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி அவங்களோட பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? நம்மளோட இறைவன் பைபிள்ல தான் தெளிவா சொல்லிட்டாரு. நம்மளுடைய ஆண்டவர் நமக்கு சொன்னது என்ன? இந்த உலகமே நீ வசப்படுத்தி கொண்டாலும் உன் ஆன்மாவை இழந்தால் என்ன பயம்? போதுமா? இந்த ஒண்ணு போதுமே. இந்த ஒரு வசனம், இந்த வசனமே எல்லாத்துக்குமான ஒரு சம்மட்டி அடி தானே. மனிதனோட ஆணவம், கர்வம், பொருளாதார வலிமை இருக்குங்கிற ஒரு திமிரு, எல்லாத்துக்குமான ஒரே வசனம் இதுதான். நீ இந்த உலகையே ஆண்டே கைக்குள்ள வச்சாலும் உன் ஆன்மாவை இழந்துட்டா என்ன வேணும்? அவ்வளவுதான். பறவைகள் நமக்கு சேர்த்து வைக்கிறது இல்லை. அதுக்காக நான் பணம் தேவையில்லையே அப்படிங்கிற நான் டாபிக்ல வரல. தேவைதான். உனக்கும் உன் குடும்பத்துக்குமான தேவையை பார்த்துட்டு உனக்கு அதிகப்படியான காசு வந்தா உன்னால முடிஞ்ச அளவு உதவி பண்ணுங்க, ஷேர் பண்ணி அது மூலயமா பல பேரோட குடும்பத்துல ஒரு விளக்கத்தலாம். நம்ம குடிக்கிறதுக்கு நீங்க எடுக்கிற காசுல ஒரு பகுதி காசு, அந்த காசை நீங்க மிச்சப்படுத்தி அதுல ஒரு பகுதி காசு எடுத்து அதுல இல்லாதப்பட்ட குழந்தைகளுக்கு அவங்களோட முகத்துல ஒரு சிரிப்பை பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு நிம்மதியை தராதா? இந்த உலகம் எல்லாருக்கானது தானே. இதே உலகத்துல, இதே நம்ம தமிழ்நாட்டுல தான் பல குழந்தைகள் பசியோடும் பட்னியோடும் நைட்டு தூங்க போகுதுன்னு சொல்றாங்கல்ல. நம்மளும் பாக்குறோம்ல எவ்வளவு விஷயங்கள். நம்ம நம்மளால சின்ன சின்ன மாற்றங்களை நம்ம சமுதாயமா நம்மளே மாற்றிக்கிட்டாதான் எல்லாமே மாறும். இறைவன்கிட்ட வேண்டணும். இறைவன் அது மூலயமா நமக்கு பன்மடங்கு ஆசை தருவார். இப்ப நம்ம இல்லாதப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணும்போது நமக்கான ஆசீர்வாதங்கள் நிறைய நடக்கும். சரி, நம்ம கருத்துக்குள்ள வருவோம். இப்போ மதுவை வச்சு நம்ம பேசுறது, மதுங்கிறது என்ன? ஒன்லி குடிக்கிற, டாஸ்மாக்ல குடிக்கிற அந்த மது மட்டும் கிடையாதுங்க. இப்போ இளைஞர்களோட பெரிய அழிவே எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா, போதை, கஞ்சா போதை, இந்த மாதிரி வஸ்துக்கள் எல்லாம் உபயோகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாத்தானோட பெரிய திட்டம் இப்போ நிறைய உள்ள செயல்படுகின்றது. தமிழ்நாட்டில் ரொம்ப அதிதீவிரமா பரவிட்டு இருக்கு. இதை மக்கள், பெற்றவர்கள் கண்டிப்பா, இந்த ஆடியோ வீடியோ பார்க்குற பெற்றவர்கள் பிள்ளைங்களுக்கு நம்ம காசு பணம் சேர்த்து வைக்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நல்ல பண்புகளையும் நல்ல ஒரு இறக்க குணங்களையும் கற்றுக் கொடுங்க. மனிதாபிமானத்தை கற்றுக் கொடுங்க. இறைவனின் பிள்ளையா வளர்த்துடுங்க. அதுதான் பயங்கர ஆசீர்வாதமா இருக்கும்.
இந்த பழக்கத்துக்குள்ள போனா அதுல இருந்து மீண்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய மறுபிறவி தான். அதுக்கு நம்ம எல்லாரும் இறைவன்ட்ட ரொம்ப மனம் உருகி மன்னிப்பு கேட்டு நம்ம எல்லாருமே நம்ம ஜபம் பண்ணணும். ஏன்னா அதனால அடைகிற பேரழிவுகளை ஒவ்வொரு குடும்பமும் சந்திச்சுட்டு இருக்கு. இதை நம்ம கருத்துல கொள்ளணும். எல்லாரும் நம்ம என் கூட சேர்ந்து இன்னைக்கு நம்ம எல்லாரும் மனதுருகி மன்னிப்பு கேட்ட இறைவனிடம் நம்ம எல்லா இந்த மது போதையிலையும் பழக்கவங்களே மாட்டிட்டு இருக்கிற அனைவருக்காக நம்ம ஜபம் பண்ணுவோம். இறைவன் நம்ம நிறைவா ஆசீர்வதிப்பார். இந்த வர்ற இந்த ஆண்டிலிருந்து நம்ம தமிழ்நாடு நல்லதொரு மாற்றத்தையும் எல்லா வகையான நல்ல சிந்தனைகளும் உள்ள தலைவர்கள் ஆட்சிக்கு வர்றதையும் கடவுள் ஆமே ஆசீர்வதிப்பார். நான் இவர் வரணும் அவர் வரணும் இந்த அரசியல் நான் பேசல. கடவுளோட நம்ம ஜபம் பண்ணுவோம். நல்லபடியான ஒரு தலைமை அமையட்டும். நல்லபடியான அரசாங்கம் வந்தா எல்லாமே மாறும். இளைஞர்கள் அதுல இருந்து மீண்டு வருவாங்க. இளைஞர்களோட வாழ்வாதாரம் உயரும். எல்லாரும் நகரத்தில் இருக்கிறவர்கள் மட்டும் இல்லாம கிராமத்தில் இருக்கிற மக்களும் எல்லாரும் வாழ்வாதாரம் உயரணும். ஸோ இங்க பணம் வீக்க மாதிரிதான் இருக்குது. ஸோ அது எல்லாமே மாறுறதுக்காக நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ணுவோம். என் கூட சேர்ந்து எல்லாரும் கைகளை உயர்த்தி இறைவனிடம் வேண்டுவோம். அன்பு தகப்பனே, இங்கு கூடியிருக்கும் அனைத்து மக்களும் ஒன்றாக ஒருமித்த கருத்தாக இன்றைக்கு நாங்கள் ஜெபம் பண்ண போவது இந்த மது போதை மாயையிலிருந்து தமிழக மக்கள் மக்களையும் மீட்டருள வேண்டும். இறைவா, நாங்கள் செய்து கொண்டிருப்பது பெருந்துவ பாவம். நாங்கள் அரசாங்கமே மக்களுக்கு விநியோகம் செய்து கொண்டிருக்கிறது மதுவை, போதை பழக்கங்கள் ஆங்காங்கே கண்முன்னே பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பொதுவான இடங்களிலும் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. இறைவா, கண்கூடாக பார்க்க முடிகிறது. இறைவா, நீரே உன் பிள்ளைகளை கண்ணோக்கி அருளும். இந்த பாவிகளை மன்னித்தருளும். பெரும்பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். இறைவா, எங்களை மன்னியுங்கள். எங்கள் கண்ணீரினால் உன் பாதத்தை கழுவினால் கூட இந்த பாவக்கரை எங்களை விட்டு போகாது. இறைவா, எங்களை மன்னியும். எங்களை கண்ணோக்கி அருளும். எங்களுக்கான நல்வழியை காட்டும். இளைஞர்கள் பெரும் துயர் கொண்டு இருக்கிறார்கள். அவர்களால் அவர்களது பெற்றோர்கள் மனவேதனையில் புலம்பி தவிக்கிறார்கள். என்ன செய்வதென்று அறியாமல் தினம் தினம் அவர்கள் ஏங்கி தவிக்கிறார்கள். இறைவா தேவனே, எங்களை கண்ணோக்கி பாரும். இறைவா, இந்த பிள்ளைகளும் கையில் எடும். இந்த இளைஞர்களும் கையில் எடும். இளைஞர்கள் தான் நாட்டின் எதிர்காலம். அவர்கள் இப்படி ஒவ்வொரு தீய பழக்கங்களினால் மாட்டிக்கொண்டு தவிப்பது அவர்களுக்கும் நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இறைவா இந்த வருடத்தை மாற்றியவர்களும். இறைவா, வரும் காலங்களில் நல்லதொரு மாற்றம் மக்களின் மனநிலையில் வர வேண்டும். அதற்காகவும் ஜெபம் செய்கிறோம். எல்லா பிள்ளைகளும் நல்ல ஒரு இறை பிள்ளைகளாக வளர வேண்டும். நல்ல ஒரு பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல இரக்க குணங்கள், மனிதாபிமானத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களை கைவிட்டு விடாதையும் இறைவா. இந்த பிள்ளைகள் நல்வழியில் இருந்தால் அவர்களைப் போல ஒரு திறமையான பிள்ளைகள், தமிழகம் பிள்ளைகளைப் போல திறமையான பிள்ளைகள் வேறு எந்த நாட்டிலும் இல்லை தலைவா. இறைவா, நீர் தாமே அவர்களை கையில் எடுத்து ஒவ்வொரு காரியங்களிலும் அவர்களை ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளுக்கான அடுத்த எதிர்காலத்தை நல்வழிப்படுத்தி நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும். இறைவா, உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். இறைவா, போதை என்பது வெறும் சொல் அல்ல, பல குடும்பங்களின் அழிவின் ராட்சசன், பிசாசின் தோழன். அவனால் பல குடும்பங்கள் வாழ்விழந்து சொல்லுன்னா துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. இறைவா, அதை நீரே கண்ணோக்கியர்களும் அதை பார்த்து அவர்களின் ஒவ்வொரு தேவையிலும் நீர்தாமே கூடி நின்று வழி நடத்தியர்களும். இறைவா, இந்த உலகம் எல்லாருக்குமானது. அதனால் நான் தமிழகம் மட்டுமின்றி அனைத்து நாட்டிலும் இதுபோல் தொந்தரவுகளால் பாவ செயல்களால் சிக்கி தவிக்கும், அதிலிருந்து மீள முடியாமல் வருந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு இளைஞர்களுக்காகவும் நாம் ஜெபம் செய்கிறேன். இறைவா, அவர்களை நீமதாமே கையில் எடுத்து உமது பிள்ளைகளாக நினைத்து அவர்களை ஆசீர்வதித்தருளும். இறைவா, இந்த உலகில் மது விற்பனை செய்யப்படுகின்றது. தண்ணி போல் தண்ணியையும் விற்பனைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். எல்லா வகையான தீய செயல்களும் நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இறைவா, நீதாமே
கரங்களால் நீர் எப்படி ஆலயத்தில் பொருட்கள் சந்தையாக மாற்றி வைத்திருப்பதை பார்த்து கோபம் கொண்டீரோ, அதே போல சினம் கொண்டு இந்த தலைமுறையிலும் அதற்கு காரணமானவர்களையும் தண்டித்து அவர்களிலிருந்து நல்வழிப்படுத்தும், அவர்களை இந்த மாதிரி விஷயங்களிலிருந்து திசை திருப்பியர்களும் இறைவா. நாங்கள் பாவிகள், எப்பேற்பட்ட சமுதாயத்தை உருவாக்கி இருந்தாலும் நாங்களும் பாவிகள், எங்களுக்கும் இதில் பங்கிருக்கிறது இறைவா. எங்களை மன்னித்து விடுங்கள் இறைவா. நாங்கள் எந்த நிந்தை பரிகாரம் செய்தாலும் இதற்கு ஈடு கிடையாது. இருந்தாலும் உன் பிள்ளைகளை நீர்தாமே வழிநடத்த வேண்டும் இறைவா. எங்களை மன்னித்து எங்களுக்கு கருணை காட்டும் என் தேவனே. இந்த வருடமாவது இளைஞர்கள் நல்லதொரு பாதையில், நல்ல நாட்டில் நல்ல ஒரு முன்னேற்றத்தின் பாதையில் வழி நடத்த, அவர்கள் வாழ்வு மாற, அவர்கள் வாழ்க்கையில் ஒளி பிறக்க இறைவன் அருள் செய்ய வேண்டும். உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் என் அன்பு தகப்பனே. நீர் தாமே எங்களது ஜபங்களை கண்ணோக்கி அருள்வீர், எங்களுக்கு பலன்களை உடனே தருவீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் அனைவரும் இன்று நாங்கள் ஜபம் பண்ணுகிறோம். இந்த நாள் எங்களுக்கான, தமிழகத்துக்கான அனைத்து இளைஞர்களுக்கான, அனைத்து மது உண்பவர்களுக்கான மாற்ற நாளாக இன்று அமைய வேண்டும். இதை கேட்கும் ஒவ்வொரு மகனும் இன்று முதல் அந்த மது என்னும் சாத்தானை, அந்த தீய சக்தியை தன் வாழ்விலிருந்து தூக்கி போட்டு நல்ல ஆரோக்கியமான வாழ்வை நோக்கி பயணிக்க வேண்டும் இறைவா. அதற்கு நீர்தாமே கூடு நின்று வழிநடத்தி எங்களை ஆசீர்வதித்தரும் என் அன்பு தகப்பனே. கொடான கோடி நன்றி இறைவா. எங்கள் பாவங்களை மன்னியுங்கள். நன்றி தகப்பனே, நன்றி.